ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வேல்யூஷன் போகும். மேஜரை மட்டும் படிச்சு நம்ம பாஸ் ஆயிரலாமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மேஜர் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் பொறுத்துக கொஸ்டின்ஸ், அப்புறம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் நீங்க படிக்கும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் எடுக்க முடியும். பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், கல்வி உளவியல் இந்த மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்களை நம்ம 30, 35, 38, 40 எடுக்கும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வேல்யூஷன் போகும். மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா நல்ல மார்க் எடுக்க முடியும். சேம் டைம் நீங்க படிச்சா மட்டும் பத்தாது, நீங்க படிக்கக்கூடிய டாபிக்கை ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் 3 ஹவர்ல 150 வினாக்களை நம்ம எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கணும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஓஎம்ஆர் சீட்டை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் ஆயிடலாமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மேஜர் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இந்த 40 மதிப்பெண்கள் மட்டும்தான் நம்ம வெற்றியாளரா தோல்வியாளரா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடியது. ஸோ இதில் 40 மதிப்பெண்கள் இருக்கு. கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் ஒரு 30 மதிப்பெண்கள் இருக்கு. அண்ட் பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் ஒரு 10 மதிப்பெண்கள், டோட்டலா ஒரு 40 மதிப்பெண்கள் இருக்கு. இந்த 40 மதிப்பெண்களை நம்ம எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றோமோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியா நம்ம சக்சஸ்ஃபுல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைக்காலஜியை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அஸ் யூஸ்வல் நம்ம டே டு டே லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, இந்த உலகத்துல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லியுமே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே ஈஸியா கவர் பண்ணிடலாம். 10க்கு 8 மார்க்கு, 10க்கு 7 மார்க்கு, 5 மார்க் ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம மத்திய அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டம் வெற்றியா தோல்வியா இப்படிங்கிற மாதிரி பல்வேறு வினாக்கள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளி அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் எப்படி கற்பிக்கணும், ஒரு பாடத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அதையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் பொறுத்துக கொஸ்டின்ஸு, அப்புறம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் நீங்கள் படிக்கும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே சைக்காலஜியில் உங்களுக்கு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வினாக்கள், கரண்ட் அஃபேர் ஜிகே சம்மந்தப்பட்ட வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ஃபார்மட் மெட்டீரியல் அண்ட் குயிசஸ் எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் டெய்லியுமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேஜரை மட்டும் நம்ம படித்து பாஸ் ஆக போகிறது கிடையாது. மேஜரில் நம்ம எவ்வளவுதான் நல்லா படித்தாலுமே முட்டி மோதி நின்னாலுமே 110க்கு ஒரு 85+, 90, 95+ எடுத்துடலாம். ஆனால் பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், கல்வி உளவியல் இந்த மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்களை நம்ம 30, 35, 38, 40 எடுக்கும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் ரிக்வஸ்ட் கொடுத்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய குயிசஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இனிமேல் வரக்கூடியது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். வரக்கூடியது எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்டேட் ஆகும். அதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நான் மேஜரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன், சைக்காலஜி படிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபீல் பண்ணி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். சிலபஸ், அதாவது
மேஜர் எக்ஸாம் வந்து மேஜர் பேப்பர் வந்து நமக்கு 110 வினாக்கள் 110 மதிப்பெண்கள், அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மீதமுள்ள கல்வியுளவியல், பொதறிவு, நடப்பு நிகழ்வுகள் இந்த 40 மதிப்பெண்கள் நமக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு தமிழ் தகுதி தேர்வு. இதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அசால்ட்டா நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கதை ஆகாது. அதனால சிலபஸ் எடுங்க, படிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நேற்றுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்தரா இந்த கல்வி உளவியல்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதாவது கல்வி திட்டங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.